Welcome to our video series on 16 days of activism to end gender-based violence. In topic on the cyber hygiene for women. So in the cyber hygiene, cyber hygiene is nothing but நம்மளோட டிஜிட்டல் டிவைசஸை வந்து நம்மளோட பர்சனல் சேஃப்டியை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் டிவைசஸும் ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இப்போ வந்து நம்மளோட லைஃபே வந்து நம்ம டிஜிட்டல் டிவைசஸில் தான் ஸ்டோர் ஆகிடும். நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து நம்மளோட கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம டிஜிட்டல் ஸ்பேசஸில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷனல் ஒர்க், சப்போஸ் நம்ம ஆர்டிஸ்டாக இருந்தோம்னா நம்மளோட ஆர்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டிஜிட்டலாக ஸ்டோரும் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ் வந்து ஹேக் பண்ணுறது இல்லைன்னா அதில் இருக்கிற கான்டென்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ சேஃபாக நம்ம டிஜிட்டல் டிவைசஸை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு போர் ஹைஜீன் சைபர் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து லீக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜ்லேருந்து நம்மளோட இமேஜஸ் அண்ட் இதெல்லாமே ஹேக் பண்ணி அதை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் தெஃப்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ உமனுக்கு ஏன் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்னா, நம்ம பார்த்த மாதிரி நம்ம வீடியோஸில் எல்லாமே பார்த்த மாதிரி women are always at a higher risk of them being misused or even harassed. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் யாராவது லீக் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து we can be stalked, நம்மளுக்கு அன்வான்ட் மெசேஜஸ் இல்லை இன்அப்ரோப்ரியேட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் கால்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சேஃப்டி வந்து அங்கே பிரேக் ஆகுது. ஸோ நம்மளோட இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு யார் வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இமேஜஸ் வந்து நம்ம இந்த டீஃபேக் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்மளோட இமேஜஸ், நம்மளோட வாய்ஸ், நம்மளோட ரிசெம்பிளன்ஸ் வச்சு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணாலும் க்ரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம we have to be safe and we have to maintain some very healthy and good digital cyber hygiene practices. So in the cyber hygiene practices என்னென்ன இருக்கலாம்? So one basic thing is using a strong and unique password. நம்ம பேரு எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த ஃபேவரட் திங்ஸ் வச்சு நம்ம யூஸ்வலாக பாஸ்வேர்ட் வைப்போம். அது இல்லாமல் ஒரு யூனிக்கான பாஸ்வேர்ட் which will help keep your devices safe. யாரும் கெஸ் பண்ணாத மாதிரி ஒரு இது. அதே மாதிரி ஒரு 2-factor authentication. ஸோ இது வந்து என்ன ஆகும், சப்போஸ் அந்த யாராவது நம்ம பாஸ்வேர்ட் கெஸ் பண்ணாலுமே வந்து அந்த 2-factor authentication அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ஃபோன் இல்லை வேறு ஏதாவது ஒரு இமெயில் ஐடிக்கான அது கனெக்டடாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம வேறு என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆப்ஸ் நம்ம டெய்லியில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணணும். சிலரும் அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி பக்ஸ் இருக்கும், அது வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி பேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை அப்டேட் பண்ணாதப்போ வந்து we give other people the space to manipulate our devices. ஸோ ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஆஃப் our ஃபோன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ்ன்னு வந்து ஒரு வேரியஸ் பீரியட்ஸ் ஆஃப் டைம்ஸில் வரும். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்பவுமே பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் என்ன ஷேர் பண்ணுறோமோ அதுவுமே கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கணும். நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம ரொட்டீன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா அதோட பிளான்ஸ் இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சப்போஸ் நம்ம இப்போ இந்த லொக்கேஷனில் நான் இருந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன்னா அது வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டி வந்து ஈஸியாக கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது we can be safe. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம பப்ளிக் வைஃபைஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பப்ளிக் வைஃபைஸில் வந்து யார் வேணாலும் இஸ் அ ஃப்ரீ வைஃபை, யார் வேணாலும் அதை ஹேக் பண்ணி யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தட். ஸோ இப்போ நம்மளோட டிவைசஸில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பைவேர் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் இருக்கா, எல்லாம் அந்த மாதிரி இருக்குன்ற ஒரு சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ சப்போஸ் நம்மளோட பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து நார்மலா இருந்தது. பட் இப்போ ஒரு 2, 3 நாள்ல ரொம்ப சடனா ஃபாஸ்ட்டா ட்ரெயின் ஆகுது. தட் இஸ் ஒன் சைன். அட் த சேம் டைம் நம்மளுக்கு நம்ம தெரியாம வேற ஏதாவது ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா, அண்ட் ஆல்சோ சடனா நம்ம நார்மலா யூஸ் பண்ணி எப்பவுமே லாகின் ஆகுற அக்கவுண்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து லாக் அவுட் ஆயிருக்கு. இல்ல பாஸ்வேர்ட் ரீசெட் கேக்குது. புது பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இஸ் a sign of hacking and some spyware being installed in our phones. So இப்படி இருக்கும்போது we have to go to the concerned authorities and make sure all our other devices are protected and நம்ம வந்து ஒரு சேஃபா இருக்கும். So I really hope this video helps, and I wish everyone practices these cyber hygiene practices for a better safety.